ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். நான் சொல்கிறது உங்களால் நம்ப முடியுதா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தூங்கணும் போல இருக்குதா? பசி இல்லையா? உடல் சோர்வாக இருக்குதா? கை கால் முகம்னா வீக்கமாக இருக்குதா? எதுலையும் கவனம் செலுத்த முடியலையா? குறிப்பாக நீங்கள் பெண்களா? உங்களுக்கு அனீமியா, அதாவது ரத்த சோகை இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறீங்க, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். அதுதான் எஃப்சின், ஃபெரிக் கார்பாக்சி மால்டோஸ். யாருக்கெல்லாம் இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வரலாம்? முதல்ல, உணவில் இரும்பு சத்து குறைபாடாக எடுக்கிறவங்களுக்கு இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வரலாம். ரெண்டாவது, பெண்களுக்கு முக்கியமாக இந்த மாதவிடாய் காலத்தில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வரலாம். பைல்ஸ் நோயாளிகளுக்கு ரத்தப்போக்கு ஏற்படுறதுனால அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வரலாம். கடைசியாக இருதய நோயாளிகள், அதாவது ஆஸ்பிரின், குளோபிடாகல் போன்ற மாத்திரைகள் அவங்க எடுக்கிறதுனால பக்க விளைவாக அவங்க வயிறிலிருந்து ரத்தப்போக்கு ஏற்படுறதுனால கூட அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வரலாம். யாருக்கெல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் போடலாம்? முதலாவது பார்த்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியாவாக இருக்கணும். ரெண்டாவது, ஹீமோக்ளோபின் 8 கிராம் கீழே இருக்கணும். சீரம் ஃபெரிட்டின்ற சத்து 30க்கு கீழே இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனைப்படியே இது மட்டும் போட்டுக்கணும். இந்த இன்ஜெக்ஷன் இரும்பு சத்து குறைபாட்டை சீக்கிரம் சரி செய்ய யூஸ் பண்ணுற ஒரு புது இன்ஜெக்ஷன். ஒரே ஒரு எஃப்சிஎம் இன்ஜெக்ஷன் 1 கிராம் சுமார் 150லேருந்து 200 இரும்பு சத்து மாத்திரைகளுக்கு சமம். இன்ஜெக்ஷன் எடுத்து ஒரு 10 நாளிலேயே பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த இன்ஜெக்ஷனோட எம்ஆர்பி வெளியில் சுமார் 4000லேருந்து 6000 வரை உள்ளது. இதே இன்ஜெக்ஷன் நம்ம நிவேத் ஹெல்த் கேர் சென்டரில் உங்களுக்காக சுமார் 70% வரை தள்ளுபடி விலைக்கு உங்களுக்கு போடுறோம். இதில் மருத்துவரின் செலவு, இரத்த பரிசோதனை செலவு, போடுவதற்கான செலவு, மற்ற அனைத்து உபரி செலவுகளும் இதிலேயே உள்ளது. ஆரோக்கியமான சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.